Hi friends, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. RNBF டிவி சேனலூடாக மற்றொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் எமது வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த மின் குமிழ் இது பழுதடைந்தால் எவ்வாறு சரி செய்வது என்பது சம்பந்தமான ஒரு சில ட்ரிக்ஸ் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ முதல்ல இந்த பல்பு வேலை செய்தான்னு சொல்லி நாம் போட்டு பார்ப்போம் கரண்டில். இப்போ நான் அந்த ஹோல்டர் செட் பண்ணி வச்சுக்கிறேன், வேறையா ப்ளக்கில் போட்டு ஹோல்டர் செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த பல்பை மேசையில் வச்சுட்டு இப்போ ப்ளக் அடித்து பார்ப்போம். சரி, இப்போ இந்த பல்பை நாங்கள் இப்போ ப்ளக்கில் அடித்து பார்ப்போம். இப்போ இந்த ப்ளக்கில் கரண்ட் சப்ளை கொடுக்கப்பட்டீங்க. இப்போ இதில் நம்ம இதுக்கு பவரை கொடுத்து பார்ப்போம் வேலை செய்தாங்க. ரைட், இப்போ இந்த பல்ப் வேலை செய்யுதுங்க. இப்போ பவர் சப்ளை கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த பல்ப் பத்துது இல்லை. அப்போ இது என்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் கழட்டி பார்ப்போம். இப்போ இந்த ஹோல்டரை கழட்டிட்டு இப்போ பார்த்தா தெரியும் இந்த பல்பை கலட்டுறதுக்கு லேசான வழி இப்படி கத்தி ஒன்று மேலே வெளியே சாப்பிட்டு ஏதாவது ஒன்று எடுத்து இப்படி லேசாக தெண்டி இந்த பல்பு ஹோல்டரை வேறையாக பிரிக்கும். ரைட், பிரித்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தா தெரியும் இதுக்குள்ளே பாருங்கள், இந்த எல்இடி பல்ப் இருக்குதுக்குள்ளே. இந்த எல்இடி பல்பில் ஒவ்வொரு துள்ளியாக இருக்குது. எந்த எல்இடி பல்பு எங்களுக்கு கருப்பாக இருக்குதோ அல்லது நடுவையில் டொட்டு இருக்குதோ அந்த எல்இடி பல்பு இங்கே வேலை செய்யாது. இது தொடர் இணைப்பாக காணப்படுவதனால ஒரு பல்பு பழுதாக போனாலும் ஒரு எல்இடி பல்ப் பழுதாக போனாலும் இந்த பல்பை வேலை செய்யாது. இப்போ இதனால் இப்போ இதில் ஒன்று கருப்பாக வழங்குது, இந்த பாருங்கள் இதில் ஒரு கருப்பு ஒரு டொட் மாதிரி வழங்குது. இப்போ இந்த எல்இடி பழுதாக போயிடுது. இப்போ இதை என்ன செய்ய ட்ரிக்ஸான வேலை, மீட்டர் தேவையில்லை, பவுத் தேவையில்லை, இஎம் தேவையில்லை. இப்போ இதை நாங்கள் சுரண்டுவோம். லேசான முறையில் சுரண்டிட்டு இந்த எங்களை பிள்ளைகள் பாவிக்கிற ஸ்கூலில் பாவிக்கிற இந்த பென்சிலு இதுக்கு போதும் இந்த பல்பை பற்ற வைக்கிறது. என்னென்னு சொன்னால் இந்த எல்இடி பல்புக்கு குறைந்த மின்னோட்டம் தேவைப்படுறதுனால மிக குறைந்த மின்னோட்டம் தேவைப்படுறதுனால இந்த எல்இடி பல்பு வேலை செய்யுது. குறைந்த மின்னோட்டம், அதனால தான் இந்த பல்புகள் அதிகமாக வீடுகளை பாவிக்கிறதுனால மின்சாரம் சேமிப்பு நடைபெறுது. இந்த பென்சிலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த காரியத்தில் லேசாக மின்னை கடத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த காரியத்தில் காணப்படுறதுனால இந்த எல்இடி பல்பை நாங்கள் பற்ற வைக்கிறது. இந்த பென்சில் மட்டுமே பொது ட்ரிக்ஸ் நீங்களே செய்யலாம். கூட வீட்டில் எவ்வளோ பல்புகள் பழுதாக போனாலும் மெக்கானிக் தேவையில்லை, கடைக்கு கொண்டு போக தேவையில்லை. இதை நீங்களே பார்க்கலாம். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த கருப்பு டொட் ஆகிக்கிற இதை முதலாவது கிளியர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அதை அப்படியே வச்சும் செய்யலாம். இப்போ நாம் அதை கிளியர் பண்ணுவோம். சரி, இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த பாருங்கள் க்ளீன் பண்ணி இப்போ வடிவாக உங்களுக்கு அந்த துண்டை கருப்பாக இருக்கிறத நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டி சரி தானே. இப்போ அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்வோம், பென்சிலால் சும்மா லேசாக ஒரு கீறுவோம் வளைச்சி. அதை சுற்றி அந்த எல்இடி பல்ப் வைக்கிற பகுதியை சுற்றி வளைச்சும் கீறலாம். அல்லது ரெண்டு பகுதியாக பிரிஞ்சிருக்கும் தானே, அதை நடுவால் இணைச்சி விடலாம். அப்போ சுற்றி கீறி விட்டாலும் எங்களுக்கு மின்சாரம் இணைக்க போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ரைட், இப்போ இந்த பென்சிலை கொண்டு இந்த பென்சில் அலைஞ்சு பாருங்கள். இது லேசாக அப்படி சுற்றி அப்படி கீறி விட்டு இதில் கனெக்ஷனை நாங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். ரைட், இப்போ இது பென்சில் சும்மா லேசாக கீறியாச்சு. இப்போ பல்பை போட்டு பார்ப்போம். இந்த ஹோல்டரில் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பல்பை வச்சு இப்போ நான் ப்ளக்கில் அடித்து பார்க்குறேன். ரைட், வெரி குட். எப்படி பத்துது? இப்போ இந்த பல்பு ஏற்கனவே இந்த பல்ப் பத்தலை. இப்போ ஏற்கனவே நீங்கள் பார்த்து இந்த கலட்டி கிடக்குது, பல்ப் வேலை செய்யலை. இப்போ நாம் எல்இடி பல்பை பென்சிலால் கீறினத்தோடு கொஞ்சம் இந்த பென்சில் தான் எங்களுக்கு மெயின். பென்சிலை லேசாக கீறினத்தோடு இந்த பல்ப் பற்ற ஆரம்பிக்கும்.
அப்போ இந்த மாதிரி வேலையை நீங்களும் உங்களோட வீட்டில் செய்யலாம். பார்த்தீங்களா? அப்போ எப்படி பிரகாசமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்களே இந்த மாதிரி வேலை செய்யலாம். இப்போ நல்ல வெளிச்சமாக இருக்குது. இப்போ நான் பழுதாக போன அந்த எல்இடி பல்பில் கருப்பாய்க்கிற புள்ளியால் அந்த பென்சிலால் கிளாஸாக கீறிட்டீங்க. அப்போ இதுக்கு உங்களுக்கு டெக்னீஷியன் தேவையில்லை, நீங்களே செஞ்சு கொள்ளலாம். இது காசு விரயமாக தேவையில்லை. இந்த மாதிரி வேலையை நீங்களும் செஞ்சுக்கிறீங்களா பிரயோசனமாக இருக்குது. அப்போ பல்புகளை பற்ற வச்சுக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.